இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போகிறோம். அது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கையினுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊர்ல ஒரு 3 ஞானிகள் இருந்தார்களாம். அவர்கள் மூவருமே ஒரு மரத்தினுடைய அடியிலே அமர்ந்து கொண்டு வசித்து வந்தார்களாம். அந்த 3 ஞானிகள்ல பார்த்தோம்னா, முதலாவது ஞானி எப்பொழுதுமே பேசவே மாட்டாராம். சதா சர்வகாலமும் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலேயே அமர்ந்து கொண்டிருப்பார். காலையில இந்த காலை கடன் கழிக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்நானம் பண்றதுக்கு, அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் கண்ணை திறந்து பார்ப்பார். ஏதாவது கையில கிடைச்சது சாப்பிடணும் அப்படிங்கிற நேரத்துல மட்டும்தான் கண்ணை திறந்து பார்ப்பாரே தவிர மற்ற நேரங்கள் முழுக்க முழுக்க தியானத்திலேயே அமர்ந்து கொண்டிருப்பார். யாரிடமும் எதுவும் பேசவே மாட்டாராம். இரண்டாவது ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே கண்ணை திறந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அதனால ஏதாவது கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். அப்படியே அவர் பாட்டி சதா சர்வகாலம் ஏதோ ஒரு சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார். அதனால் கண்ணை திறந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பாராம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஞானி எல்லோரையும் போல் இயல்பாகவே இருப்பாராம். எல்லோரிடம் மிகவும் சிரித்தபடி பேசிக் கொண்டிருப்பார். யாரா ஏதாவது சந்தேகம் கேட்டா சொல்லுவார். ஆனால் தான் சொல்வதுதான் சரி என்று வாதிடவும் மாட்டாராம். இந்த மாதிரி சொல்லி இருக்கு, உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, வேண்டாட்டி உன் சௌகரியம் சொல்லிடுவாரே தவிர அதற்காக இதுதான் சரி, இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாதிடவும் மாட்டாராம். எப்பொழுதுமே சிரித்தபடி மிகவும் இயல்பாகவே இருந்து கொண்டிருப்பாராம். சதா சர்வகாலம் அவருடைய முகத்திலே அந்த புன்னகை என்பது இருந்து கொண்டே இருக்குமாம். இப்படி இருக்கையிலே ஒரு நாள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு தேவதையானவள் தோன்றினாளாம். அந்த தேவதை பார்த்தோம்னா கையில ஒரு தங்க கிண்ணத்தை, அந்த தங்க கிண்ணம் பளபளன்னு அப்படியே மின்னிட்டு இருந்ததாம். ஒரு தங்க கிண்ணத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த தேவதையானவள் தோன்றினாள். இப்போ அந்த கண்ணை மூடிக்கொண்டே தியானத்தில் இருந்தார் அல்லவா, அவருக்கு அந்த தியானத்திலேயே அவருடைய ஞான கண்ணின் முன்னால ஒரு தேவதையானவள் கையிலே கிண்ணத்தோடு வந்திருப்பது தெரிந்தது. ஆனாலும் அவர் எதுவுமே பேசல, அமைதியா இருந்துட்டார். இரண்டாவது ஞானி கண்ணை திறந்துதான் பார்த்துக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் அவர் கேட்டாதான் ஏதாவது பதில் சொல்ல போறார். அதனால அவரும் எதுவும் கேட்கல. இந்த மூன்றாவது ஞானி எப்ப இயல்பா இருப்பார் இல்லையா, அவர் அந்த தேவதையை பார்த்த உடனே, வாமா என்ன கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அந்த தேவதை சொன்னாலாம், என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய இந்த தங்க கிண்ணத்திலே வாழ்க்கை என்கின்ற ஒரு பழச்சாற்றினை வைத்திருக்கிறேன். இதனை பருகி பார்த்து இதனுடைய சுவை எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பருகி பாருங்கள்னு சொல்லி ஞானிகள்கிட்ட சொன்னாலாம். உடனே முதலாவது ஞானி சொன்னார், அவர் கண்ணை மூடிக்கொண்டே சொன்னாராம், அந்த வாடையே எனக்கு ஆகாது, முதல்ல அது இங்கிருந்து எடுத்துட்டு போ. வாழ்க்கை என்பது எவ்வளவு துன்பம் என்பது எனக்கு தெரியும், அதை போய் அதனுடைய சுவையை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அதை பருகிவிட்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. இந்த பிறவி கடல் என்பதே ஒரு துன்பம் தான், அதை எடுத்துக்கொண்டு போய்விடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொன்னாராம் முதலாவது ஞானி. அந்த தேவதையானவள் உடனடியாக இரண்டாவது ஞானியை பார்க்கிறாள். இரண்டாவது ஞானி சொன்னாராம், அவர் என்ன இப்படி சொல்றாரு, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கும் போல இருக்கு, இருந்தாலும் அவரை மாதிரி சாப்பிட்டு பார்க்காம சொல்ல மாட்டேன், குடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக அதனை வாங்கி அப்படி லேசா கொஞ்சம் அருந்தி பார்த்தாராம். அப்படி லேசா ஒரு வாய் வச்சுட்டு உடனே டபால்னு கீழே துப்பிட்டாரா. இது என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு, அவர் சொன்னது சரிதான் போல இருக்கு, இது எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னாராம். இப்பொழுது அந்த தேவதையானவள் இந்த மூன்றாவது ஞானியை பார்க்கிறாள். அவர் அப்படியே சிரித்து கொண்டே அதை வாங்கினாராம். வாங்கி அதனை முழுக்கவே அப்படியே பருகிவிட்டாராம். முழுக்க முழுக்க அந்த கிண்ணத்தில் இருந்தக்கூடிய அந்த பழச்சாற்றினை முற்றிலுமாக அவர் பருகிவிட்டார். ஃபுல்லா பருகிட்டு அப்படியே அந்த கிண்ணத்தை அந்த தேவதையிட கொடுத்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சாராம். சிரிச்சுட்டே இருந்தாராம். இதை பார்த்துட்டு அந்த 2 ஞானிகளும், அந்த தியானத்தில் இருந்த ஞானி கூட கண்ணை மூடிக்கொண்டிருந்த கூட கண்ணை திறந்துட்டாரா. இது என்ன, நீ இதை போய் வாழ்க்கை என்கின்ற பழச்சாறுன்னு சொல்றா, அதை போய் குடிச்சிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மூன்றாவது ஞானி சொன்னாராம், முதல்ல அதை பருகி பார்த்தால்தானே அது எப்படி இருக்கும் என்பது தெரியும், நீங்கள் அதை தொடவே இல்லை. இவர் என்ன பண்ணார், லேசாக முதல்ல ஒரு வாயை மட்டும் வச்சுட்டு துப்பிட்டார், கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதனை முழுமையாக பருகி இருக்கிறேன், முழுமையாக பருகியவர்களுக்குத்தானே அதனுடைய சுவை எப்படி இருக்கும் என்பது தெரியும். ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம், எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுமையாக சிரித்து கொண்டே சொன்னாராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, நம்மில் பலரும் இப்படித்தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ள போகும் பொழுது இது ரொம்ப சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்காமலேயே நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் பார்த்தோம்னா லேசாக முதல்ல ஒரு துன்பம் அப்படின்னு வரும் பொழுதே அந்த இரண்டாவது ஞானியை போல லேசா பருகி பார்த்துட்டு கொஞ்சம் கசப்பு அப்படின்னு வந்த உடனேயே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஒரு பேடா நடக்குது, அது நமக்கு சரியா இல்லைன்னு சொன்னேன், என்னடா வாழ்க்கை இது, இதுல போய் வாழ வந்துட்டோமேன்னு சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தானே,
அதை முழுமையாக வாழ்ந்து பார்த்தால்தானே அதில் இருக்கக்கூடிய இன்பங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஆக இறைவன் நமக்கு ஒரு லேசான ஒரு துன்பத்தை தந்தால் உடனடியாக வாழ்க்கையை நொந்து கொள்ளக்கூடாது. அது அந்த துன்பங்கள் அத்தனையுமே நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்பம் என்ன என்பதை முழுமையாக அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். லேசா ஒரு கஷ்டம் வந்த உடனேயே அந்த விரக்தியான மனநிலைக்குள் செல்லக்கூடாது. அந்த மூன்றாவது ஞானியை போல எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் அது அத்தனையுமே நாம அமைத்து கொள்வதுதான். ஆக ஒரு வாழ்க்கையை ஒருவன் எப்படி வாழ்கின்றான் என்பது அவனுடைய நடத்தையில் தான் இருக்கிறது. அவன் எப்படி அதனை கொண்டு போகிறான் என்பதில் தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.